குமரி நாவலினுடைய ஒரு நட்ஷல ரொம்ப இவ்வளோ சின்ன நேரத்துல இவ்வளோ குறுகிய நேரத்துல அருமை மாமன் அவருடைய தலைமை உரையில சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மாமா. அதைத் தொடர்ந்து நம்மிடையே அடுத்ததாக உரையாற்ற வருகிறார். நான் இவங்களுக்கு அறிமுகம் சொல்லணும்னு அவசியமே இல்லை, உங்க எல்லாருக்குமே தெரியும். மேடை ஏறிட்டாலே மடை திறந்த வெள்ளமென தமிழால் சீரக்கூடிய அருமைமிகு அக்கா, மழையை போல விடாமல் சொற்பொழிவாற்றும் ஆற்றல் மிக்கவர், எதிரிகளை தனது தர்க்க ரீதியான வாதங்களால் நிலைக்குலைய செய்பவர், நாம் தமிழர் கட்சியின் கொள்கைகளை பாமர மக்களும் புரியும் வண்ணம் பாங்குடன் எடுத்துரைக்கும் எமது கட்சியின் பெண் ஆளுமை மகளிர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் கொள்கை முழக்கம் கோவை கார்த்திகா அவர்களை உரையாற்ற ஒரு காலகட்டம் இருந்தது. 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்னா நாம் தமிழர் கட்சி உறவுகள் திராவிட தேசிய கட்சிகளோட சண்டை போடும்போது ஒரு வார்த்தை வைப்பாங்க, நீங்கள்லாம் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியிலேருந்து பேசுகிறீங்க அப்படின்பாங்க. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, நாம் வரலாற்று தரவுகளோட பேச ஆரம்பிச்சிட்டோம். அந்த தரவுகளுக்கு அவங்களுக்கு பதில் இல்லை. அந்த ஏன்னா அவங்களுடைய நூற்றாண்டு வரலாறு தான் அவங்களுக்கு இருக்கு. அவங்களுடைய வரலாறுனாலே அண்ணன் சொன்ன மாதிரி, அண்ணன் ஐயா கலைஞர் அவர்கள் சொன்ன மாதிரியே வெறும் நூற்றாண்டு கால வரலாறு தான். நம்முடைய வரலாறு என்பது 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த வரலாறு. ரொம்ப தமிழர்கள் ரொம்ப பெருமை பீத்திக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே இந்த பொதுவாக நான் என்னுடைய கல்லூரி காலங்கள் முடிக்கும்போது 4ஆம் ஆண்டு முடிக்கும்போது கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் படித்தேன். அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் படித்தேன். அதுக்கப்புறம் எல்லாரும் சாண்டிலியன் கிட்ட போய் ஆகணும். அதனால் அந்த மாதிரியான நாவல்கள்லாம் படிப்போம். படிச்சுட்டு அதில் பொதுவாக காதல் ரசம் பொங்க பொங்க எழுதியிருப்பாங்க. சில போர் யுக்திகளும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை தாண்டி தமிழ் மன்னர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய போர் முறை என்னவாக இருந்தது, இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம வரலாறு தமிழ்னா வரலாறு ஈவே ராமசாமி கிட்ட இருந்தால் தொடங்குது அப்படிம்பாங்க. ஸோ எனக்கு இப்போ என்னுடைய அண்ணன்மார்கள்லாம் சொல்லுவாங்க, கார்த்தி நீ புத்தகமாக படித்து மண்டை சூடாயிடுச்சு, அதனால் உனக்கு மைக் கிடைச்சா நீ பேசி விட்டுற, நீ நாவல்கள் படி அப்படின்பாங்க. எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நாவல்கள் படிக்கிறதோ திரைப்படம் பார்க்குறதோ நான் ஏதோ ஒரு பெரிய குற்றம் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு உணர்ச்சி இருக்குது எனக்கு. ஏன்னா நான் வரலாறு சார்ந்து நிறையா படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்ட நாட்கள் இந்த நாட்கள். நம்ம வரலாறு மட்டும் இல்லை, ரஷ்யாவில் எவ்வளோ நடந்திருக்கு, ஏன் அது வீழ்ந்து போனது, சீனா எப்படி நம்மள மாதிரி இருந்த ஒரு நாடு எப்படி இன்னைக்கு வல்லாதிக்கத்துக்கு சண்டை போடுற அளவுக்கு, வல்லாதிக்கத்துக்கு எதிராக கேள்வி கேட்குற அளவுக்கு இருக்குது. இதை படிக்கிறதுக்கு நான் விருப்பப்பட்டேன். அண்ணன் கலைஞர் அவர்கள் கூப்பிட்டாங்க, தங்க இந்த மாதிரி இந்த குமரி நாவலை நம்ம திறனாய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, உறுதியானா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த நாவல் எனக்கு அண்ணன் கொடுத்தாங்க. அப்போது இதை படிக்க ஆரம்பிக்கும் போது என்னுடைய நேரம் ஏன்னா 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கிறதுக்கான தரவுகளோ, நம்ம எந்த மாதிரியான உடையை உடுத்திருப்போம் அப்படிங்கிறதுக்கான தகவல்களோ, ஒரு பெண் எப்படி பூச்சூடி இருப்பா அப்படிங்கிற தகவல் கூட நமக்கு இருக்காது. ஒரு லிட்ரரி எவிடன்ஸ் கூட நமக்கு கிடையாது. இலக்கிய சான்று எதுவுமே இல்லாமல் நம்ம இதை எப்படி எழுதியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பேராவலோடு தான் படித்தேன். அந்த வகையில் திரைப்பட இயக்குனர் எப்படி நாவல் எழுதுவாங்க, அவங்க அடுத்தடுத்து பெரிய பெரிய படம் பண்ணணும், காசு பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் உண்மையிலே அண்ணன் வாக்கீரா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். தமிழ் சமூகம் உங்களுக்கு என்றைக்குமே நன்றி கடன் சொல்றதுக்கு. இது வரைக்கும்
எத்தனையோ வரலாற்று புதினங்களாக இருக்கட்டும், நாவல்களாக இருக்கட்டும், கண்ணதாசன் அவர்களுடைய சேரமான் காதலி அவர்களுக்கு கூட அந்த நாவல் கூட ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம கிட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்கும். ஆனால் எந்த எவிடன்ஸுமே இல்லாமல் இவ்வளோ பெரிய ஒரு புதினத்தை உங்களால் படைக்க முடியுது அப்படின்னா உங்களுக்கு முக்கியம் வந்து பொருளியல் இல்லை, பொருளாதாரம் இல்லை, தமிழோடைய ஒரு திசை காட்டியாக, ஒரு வழிகாட்டியாக இலக்கிய வட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. உண்மையிலேயே தமிழ் சமூகம் தன்னுடைய ஆதி காலத்தில் நாம் எப்படி இருந்திருப்போம் அப்படிங்கிறதுக்கான தரவுகளோடு இந்த புதினம் இருக்குது. அண்ணன் வா. கீரா அவர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் சார்பாகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் மிக முக்கியமாக டிஸ்கவரி பப்ளிகேஷன்ஸ், இவங்களுடைய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, பேசாமல் எல்லா பப்ளிகேஷன்ஸ் மாதிரியும் திராவிடம், பெரியார், அண்ணா மாதிரி முடியுமா அப்படின்னு பேசியிருக்கணும். என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படி, இந்த தமிழ் தேசியம் சார்ந்த நூல்களை வெளியிடுறது, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை வச்சு வந்து நூல் வெளியிடுறது போச்சு. இந்த முறை வந்து 49வது சென்னை புத்தக கண்காட்சியில் இந்த டிஸ்கவரி புக் பேலஸ்க்கு இடம் இல்லை. திராவிடம் எப்படி தமிழை வாழ வைக்குது பார்த்தீங்களா? தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக, நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு ஆதரவாக ஒரு நிகழ்வு பண்ணதுனால இந்த புத்தக கண்காட்சியில் நீங்கள் இடம் பெறக்கூடாது. இதுவும் நவீன தீண்டாமை தான், இதுதான் இவங்களுடைய சமூக நீதி. நாம என்ன பண்றோம் அப்படின்னா, கோடம்பாக்கத்தில் டிஸ்கவரி புக் பேலஸ்ன்னு இருக்கு, அங்கே போய் நம்ம வந்து நம்மளுடைய ஆதரவை வந்து இந்த நூலகத்துக்கு, இந்த பதிப்பகத்துக்கு நாம் தரணும். ஏன்னா முக்கியமான நிறைய புத்தகங்கள் இருக்குது. நான் கூட போன வாரம் சனிக்கிழமை போய் பார்த்தேன். இந்த நூலகத்திற்கு, இந்த பதிப்பகத்திற்கு கொடுக்கணும். ஐயா, இந்த பதிப்பகத்தினுடைய நிறுவனர் ஐயா வேடியப்பன் அவர்கள் வந்து இந்த பப்பாசி சம்பந்தமாலாம் வந்து பேசாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. அப்படின்னா நம்ம எப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் வாழ்கிறோம்னு பாருங்களேன். வெறும் 100 ஆண்டு கால வரலாறு வச்சிருக்கக்கூடிய ஒரு திருட்டு கும்பல், 50,000 ஆண்டுகளுக்கு மேலாக வரலாறு வச்சிருக்கக்கூடிய இந்த மண்ணின் பூர்வக்குடி மக்கள், இந்த 2 குடிகளுக்கும் வந்து ஒரு போர் நடக்குது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ உன்னோட வரலாறை பேசாத, உன்னோட வரலாற்றை எடுக்கக்கூடிய இடத்துக்கு நீ போகாத, நீ அது சம்பந்தமாக நூல்களை வெளியிடாத அப்படின்னு சொல்லும் போது வந்து அங்கே சிக்கல் உருவாகுது. நம்ம ஏன் வந்து மீண்டு எழணும் அப்படிங்கிறதுக்கான தேவை இருக்கு. அண்ணன் கலைஜியம் அவர்கள் திரைப்பட இயக்குனராக மட்டும் இல்லாமல் அரசியல் களத்தில் பல்வேறு இடங்களில் போய் கொள்கைகளும் முழங்கி, அண்ணன் களஞ்சியம் அவர்களையும் அண்ணன் வாக்கீரா அவர்களையும் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அண்ணன் சொன்ன மாதிரி 99.9 விழுக்காடு திரைப்பட இயக்குனர்கள் பொருளாதாரம் சார்ந்து தான் இயங்குறாங்க. அடுத்தடுத்த படம் அப்படின்றது போயிருக்கலாம். ஆனால் தமிழ் தேசியம் சார்ந்து இயங்கணும் அப்படின்னு நினைக்கிறதே வந்து ஒரு என்ன சொல்கிறது, இதுக்கெல்லாம் வந்து இந்த தமிழ்நாட்டு மக்கள் இவங்களுக்கு அதெல்லாம் புரியுதா இல்லையா? நம்மளை எவ்வளோ பெரிய ஒரு பொருளாதாரத்தை விட்டுட்டு நமக்காக வந்திருக்காங்க, நம்மளோட உணர்வோடு பேசுகிறாங்க, நமக்காக போராட்டம் பண்ணுறாங்க. இப்போ சமீபத்தில் கூட அண்ணன் வந்து ஒரு போராட்டத்தில் கலந்துட்டு தான் சொன்னாங்க. பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த கிறிஸ்தவ மக்களுடைய கல்லறையை மீட்கக்கூடிய போராட்டம். இதை நாம் புரிஞ்சுக்கணும். நமக்காக யார் நிற்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை புரிஞ்சுக்கணும். அதன் மூலமாக கூடுகை இலக்கிய வட்டம் சார்பாக இந்த திறனாய்வு வந்து தமிழ் தேசிய களத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, நம்ம எத்தனையோ விஷயங்களை வந்து நம்ம மேடைகளில் பேசுகிறோம், நிறையா போராட்டங்களை கலந்துக்கிறோம். ஆனால் இந்த புத்தகம் இருக்குது பார்த்தீங்களா, இது இன்னும் 50 வருஷத்துக்கு நின்று பேசும். தமிழ் தேசியம் 50 வருஷம் நிற்கும். ஏன்னா நான் கல்கி அவர்களை பற்றி படிக்கும்போது என்னோட 2வது குழந்தை ஜெர்மனியில் பிறந்தது. எனக்கு ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருந்தது. அதனால் கல்கி அவர்கள் எழுதிய சிவகாமி சபதத்தை டவுன்லோட் பண்ணி ஒரு வாரத்தில் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா அது ஒரு விதமான மயக்கம். ஆனால் இது மயக்கம் இல்லை, இது மயக்கத்தை தெளிய வைக்கக்கூடிய ஒரு மருந்தாக நாவல் இருக்கும். இந்த நாவலை இதற்காக அண்ணன் வா. கீரா அவர்கள் 8 ஆண்டுகள் உழைத்ததாக சொல்கிறாங்க. அதுக்கு இது பொருந்தும். ஏன்னா அவ்வளோ தகவல் இருக்கு. நம்ம முதல்ல எங்கேருந்து வரணும் அப்படின்னா, உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், தமிழர்கள் என்ற சொல்லு தான் அந்நியம். திராவிடம் என்ற சொல் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழர்களுடைய வரலாறு வந்து சிந்து சமவெளியிலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க.
சிந்து சமவெளி வந்து யாருடைய நாகரிகம்னு கேட்டீங்க அப்படின்னா திராவிட நாகரிகம் அப்படின்பாங்க. அங்கே காலம் இருக்கும், தமிழர்களுடைய பண்பாட்டு கூறுகள் இருக்கும், ஆனால் அது திராவிட நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் யார் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஐஏஎஸ் படித்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ஒரு புத்தகம் போட்டிருக்காரு, சிந்து சமவெளி நாகரிகம் திராவிட அடித்தளம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ஆனால் உண்மையிலேயே நம்ம வந்து சிந்து வந்து திராவிட பண்பாடா இல்லை ஆரிய பண்பாடா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, மொழிஞாயிறு தேவநேய பாவாணர் அவர்கள் தமிழர் வரலாறு அப்படிங்கிற ஒரு நூலில் வந்து சொல்றாரு, சிந்து அப்படிங்கிற சொல் இருக்குல்ல, சிந்து என்ற சொல், சிந்து என்ற சொல்லே தமிழ் சொல் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா சிந்து அப்படிங்கிறது ஒரு ஆறு. உங்களுக்கு தெரியும், பொதுவாக ஆறு வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ஊற்றாக இருக்கும், அப்புறம் சின்ன ஓடையா வரும், ஓடையா இருந்துட்டு அப்புறம் கிளை நதிகள்லாம் நிறையா சேர்ந்து ஒரு பேராறாக ஓடி காட்டாறாக நீர்வீழ்ச்சியாக விரிந்து அப்புறம் அது பல கிளை நதிகளாக படர்ந்து வரும்போது தான் வந்து அந்த கிளை நதிகள் ஊடாகத்தான் வந்து கடலில் போய் சேரும். இப்போ காவேரி ஆறுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஒரு சின்ன இதாக தான் இருக்கும், நம்ம தமிழ்நாட்டில் வரும்போது தான் அது பெரிய ஆறாக பல்வேறு ஆறுகளாக வந்து அது ஓடும். ஆனால் வந்து இந்த சிந்துக்கு வந்து என்ன அப்படின்னா, பிறக்கும் போதே பல்வேறு நதிகளாக வந்து பிறந்திருக்கும். நீங்கள் ஜாகிரஃபியில் படிச்சிருப்பீங்க, ஜீலம், சட்லஜ், சேலம், ராவி, பீஸ் அப்படிங்கிற ஒரு 5 நதிகள் சேர்ந்து சிந்து அப்படிங்கிற ஒரு நதி வந்து பாகிஸ்தானில் வந்து ஓடும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். இதுதான் சிறப்பு. ஒரு நதி பிறக்கும் போது ஒற்றைப்படையில் இருக்கும், கடலில் வந்து சேரும் போது விரிஞ்சி வரும், சிந்தி வரும், சிந்தி வரும். இப்போ நம்ம தண்ணியை சிந்துறோம் அப்படின்னா ஏன் சிந்துறன்னு கேட்போம். அதே மாதிரி சிந்தியே பிறந்த நதி அப்படிங்கிறனால அதுக்கு பேர் சிந்து அப்படின்னு பேர் வந்துதான் மொழிநேயர் தேவநேய பாவாணர் அவர்கள் சொல்றாங்க. அப்ப சிந்து அப்படிங்கிற பேரே தமிழ் பேராயிருக்கு, தமிழ்ல வேர் சொல்ல கொண்டிருக்கு அப்படின்னா, அப்போ நீங்க சிந்து அப்படிங்கிற ஒரு நாகரிகத்தை திராவிட நாகரிகம் என்றோ ஆரிய நாகரிகம் என்றோ சொல்லக்கூடாது. இது சாதாரணமா இப்ப நாம் தமிழர் கட்சியில ஒரு பேச்சாளராக இருக்கக்கூடிய எனக்கே தெரியுது அப்படின்னா, ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆர் பாலகிருஷ்ணங்கிற ஒரு பேர், நீங்க திராவிடம் சொல்லி அவரை நிறைய வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னிறுத்ததை பார்த்துருப்பீங்க. அவருக்கு இதெல்லாம் தெரியாதா? கட்டாயம் தெரிஞ்சிருக்கும், கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். ஆனா ஏன் இந்த திராவிடம் பேசுறாரு அப்படின்னா, தமிழனுக்கு எந்த விதமான வரலாற்று பெருமைகளும் இருக்கக்கூடாது, அவனுக்கு மொழி சார்ந்த பெருமை இருக்கக்கூடாது, அவன் பண்பாடு சார்ந்த பெருமைகள் இருக்கக்கூடாது, அவனுடைய இலக்கியம் சார்ந்தோ கலை சார்ந்தோ பெருமையே இருக்கக்கூடாது. இல்ல நீங்க யோசிச்சு பாருங்க, பூம்புகார் கீழே, நம்ம அழிஞ்ச பூம்புகார் கீழே இப்போ இருக்கக்கூடிய பூம்புகார் கடலை ஒட்டி பல கட்டிடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நாம சொல்லல. இங்கிலீஷ்கார லண்டனை சேர்ந்த இங்கிலாண்டை சேர்ந்த கிரஹாம் ஹன்ஹாக் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர் வந்து சொல்றாங்க, எப்போ 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் அது சார்ந்து எந்த ஆய்வையும் இந்த தமிழக அரசு நம்ம செய்யவே இல்லை. குமரிக்கண்டம் இருக்கு, சிலப்பதிகாரத்துல சொல்றாரு, இளங்கோ அடிகள் சொல்றாரு, என்ன சொல்றாரு, பக்லூரி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயம் ஆண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாலி. தென்பாண்டி நாட்டை ஆண்ட மன்னனுக்கு வடதிசை கங்கையும் இமயமும் எல்லையா இருந்ததான், கீழே வந்து குமரி வரைக்கும் வந்து அவனுடைய எல்லையாக இருந்து பெரும் நாட்டை அவன் ஆண்டான், அவன் தான் தென் திசை ஆண்ட தென்னவன் வாலி அப்படின்னு சொல்லி இளங்காடிகள் சொல்றாரு. அப்படின்னா இது இலக்கிய சான்று இருக்கு, இது வந்து பிசிக்கல் எவிடன்ஸா, நம்மளுடைய கோயில்களா ஏன் இல்லை அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இருக்கு, அது செய்யறதுக்கு இவங்களுக்கு மனசு இல்லை. என்ன தெரியுமா காரணம் சொல்லியிருக்காங்க? காசு இல்லை, என்கிட்ட ஃபண்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன அப்படின்னா, உங்க அப்பாவுக்கு சமாதி கட்டுறதுக்கு காசு இருக்கு, அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு சமாதி கட்டுறதுக்கு காசு இருக்கு, தமிழர்களுடைய சான்றுகளை வரலாற்று சான்றுகளை எடுப்பதற்கு இவர்களுக்கு காசு இல்லை. இதை தமிழர்கள் நாம உணர்ந்து கொள்ளும். ஏன் இல்லை? வந்தா என்ன ஆகும்? இப்ப பூம்புகார்ல அவ்வளோ பெரிய ஒரு துறைமுகம் இருக்குன்னு சொல்றாங்க, அவ்வளோ பெரிய ஒரு நகர கட்டிடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை எடுத்த என்ன ஆகும்? தமிழர்கள் திராவிடர்கள் இல்லை அப்படின்னு தமிழர்களுக்கு தெரிஞ்சிடும். இதான் காரணம். நான் ஜெர்மனியில இருக்கும்போது லூட்விக்ஸ்பர்க் பேலஸ்ன்னு சொல்லி ஒரு அரண்மனைக்கு போயிருந்தேன். அந்த அரண்மனையில மன்னர் தங்கக்கூடிய, மன்னர் இரவு உறங்கக்கூடிய ஒரு படுக்கை அறை வந்து காமிச்சாங்க. அந்த படுக்கை அறையில் இருக்கக்கூடிய திரைச்சீலைகளை எரிஞ்சிருச்சு. நான் அந்த கைடு கிட்ட வந்து கேட்குறேன், ஏங்க இதெல்லாம் எரிஞ்சிருச்சு, இதெல்லாம் வந்து மாற்றலாமே, பார்க்க வந்து ரொம்ப நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நாங்கள் இதை வந்து மாற்ற மாட்டோம், இதுதான் எங்களுடைய வரலாறு,
இந்த இந்த அரண்மனை வந்து ஒரு காலகட்டத்தில் தீ பிடிச்சது. அந்த தீ பிடிச்சதன் விளைவாக இங்கே வந்து இந்த திரைச்சீலைகள் வந்து தீக்கு இரையானது. அது மட்டும் இல்லை, இந்த கிளாத் வந்து இப்போ கிடைக்காது. அதனால அந்த வரலாறை நான் வரலாறாவே அடுத்த மக்களுக்கு நான் கடத்தணும்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு அவங்க சொன்னது. இதெல்லாம் வந்து அப்போ நான் ஜெர்மனியில், இட்டாலியில், ஆஸ்திரியாவில் ஒவ்வொரு அரண்மனைகளுக்கும் போய் பார்க்கும்போது, என்னடா நம்ம தமிழ்நாட்டை சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஆண்டிருக்காங்க, நமக்கு ஒரு அரண்மனை கூட இல்லையே, இது நம்ம அரண்மனைன்னு சொல்றதுக்கு ஒண்ணு கூட இல்லையே, அரண்மனையை விடுங்க, அவன் போய் சண்டை போட்டிருப்பான்ல, சண்டை போடுறதுக்கு ஆயுதம் தயாரிச்சிருப்பான்ல, அந்த ஆயுதத்தை தயாரிச்சு கொல்லப்பட்ட கூட தமிழ்நாட்டில் இல்லாம போச்சு அப்படின்னு சொல்லி பல்வேறு நேரங்களில் வந்து நான் வருத்தப்பட்டிருக்கேன். ஆனா வரலாறு யாருக்கிட்ட போய் சேரணும்னு இருக்கு பாருங்க. அது மட்டும் இல்லை, அவன் இந்த மேன்மையான வரலாறு நல்ல வரலாறு மட்டும் இல்லை, அவன் யூதர்களை வந்து பாழ்படுத்தினா பார்த்தீங்கன்னா, கொடுமைப்படுத்தினா பார்த்தீங்கன்னா, ஹிட்லருடைய கான்சென்ட்ரேஷன் கேம்ப்னு சொல்லுவாங்க, வதை முகாம்கள். அந்த வதை முகாம்களை கூட அப்படியே பொத்தி பாதுகாத்து வச்சிருக்கான். என்னுடைய கருப்பு வரலாறும் அடுத்த தலைமுறைகளுக்கு நான் கடத்தணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். அந்த அந்த நோக்கு நம்ம கிட்ட இருக்கா? வரலாற்றை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு தமிழ் மக்கள் இன்னைக்கு நாம இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, அது நமக்கே அந்த கேள்விக்கான விடை தெரியும். நமக்கு அப்படி இல்லை. இல்லை, நாம சொல்றோம், பல்வேறு இடங்கள்ல சொல்றோம். என்ன சொல்றோம்? நம்ம பெருமை மிகுந்தவர்கள், நம்ம மொழி பெருமை வாய்ந்தது அப்படின்னா வந்து களஞ்சியம் அவர்கள் சொன்ன மாதிரி, நமக்கு எதிரிகள் வந்து பிற மொழியாளர்கள் இல்லை, நம்ம மொழியாளர்கள் ஒட்டுண்ணிகள் மாதிரி அங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் நமக்கு வந்து பெரும் எதிரிகளாக, பெரும் துரோகத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இப்போ நம்மளை பத்தி பேசுறவங்களாம் யாரும் பாருங்க, அவங்களுக்கு ஸ்டாலின் என்னைக்குமே நம்மளை எடுத்து பேசவே மாட்டாரு, நம்ம ஆளுக்களை வச்சே தான் பேசிட்டு இருக்கிறேன். அதனால வந்து நான் இந்த நாவலை படிக்கும்போது எனக்கு தோன்றிய விஷயங்கள் வந்து, இந்த நம்ம கோயில்களில் பார்க்கக்கூடிய யாளிகள்லாம் இருக்கும், மகர யாழி, ஆனை யாழி, சிம்ம யாழி அப்படின்னு சொல்லி. அதில் எல்லாத்தையும் விட ரொம்ப திமிர் பிடிச்ச யாழி அப்படின்னா அது சிம்ம யாழி தான். அந்த ஆமாம், அந்த சிம்ம யாழியை அடக்கிறது வந்து யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி. இதில் வந்து முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா பெண்களை சார்ந்து தான் நிறைய எழுதியிருப்பாப்புல. அதனால வந்து இது வந்து நம்ம ஆண்களுக்கு வந்து இது எப்படி சகிச்சுக்குவாங்க அப்படிங்கிறது. ஆனால் உண்மையிலே பாருங்க, ஒரு சின்ன கோழிகள் கூட ஒரு ஒரு சேவல் வந்துச்சுன்னா பெட்டையோட இணைஞ்சிட்டு அது வாட்டி போயிடும். ஆனால் அந்த முட்டையிட்டு அதை அடகாத்து மட்டும் இல்லை, குஞ்சு பொறிச்சு அப்படியே ஈரமாக இருக்கும், அதை கழுகுகிட்ட இருந்து காப்பாற்றுறது, அந்த கழுகுகிட்ட இருந்து காப்பாற்றி தன்னுடைய என்ன சொல்றது ரெக்கைக்குள்ள அப்படியே வச்சுக்கும். இதில் ஒரு சின்ன ஒரு நடந்த உண்மை இது. ஒரு காட்டில் வந்து காட்டு தீ பற்றிருச்சு. அப்போ ஒரு காட்டு கோழி வந்து முழுக்க எரிஞ்சிருச்சு. தீயணைப்பு வீரர்கள், அரசு அதிகாரிகள்லாம் வர்றாங்க. அந்த கோழியை பார்த்தோன்னே ஏதோ ஒரு வித்தியாசமாக உணர்றாங்க. எரிஞ்சிருச்சு, ஆனால் அதுக்குள்ளே உயிர் இருக்கிறதா உணர்றாங்க. ஒரு பெரிய கம்பு எடுத்து வந்து அந்த கோழியை மட்டும் தட்டி விடுறாங்க. தட்டி விட்டா அந்த கோழியோட ரெக்கைக்குள்ள 10 கோழி குஞ்சு அப்படியே உயிரோடு இருக்கு. அந்த அரசு அதிகாரிகள் வந்து மெய்சிலிருந்து போயிட்டு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. தான் இறந்தாலும் நான் ஈன்ற குஞ்சை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காட்டு தீக்குள்ள அதை அப்படியே காத்து தான் எரிஞ்சு போய் அந்த அடுத்த தலைமுறை பிள்ளைகளை வாழ வச்சது பாருங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, என் பிள்ளை போனாலும் பரவாயில்ல, நடிகர் விஜய பக்கத்துல பாக்குற ஒரு யோக்கியதைய எனக்கு வாங்கி கொடுத்துட்டான் அப்படிங்கிற ஒரு தாய்மார் எங்க இருக்காங்க? காட்டு தீக்குள்ள எரிஞ்ச அந்த கோழியோட ஈகம் இருக்குல்ல, தாய்மை, அதை நம்ம யோசிச்சு பார்க்கும்போது மலைக்கு மடுவுக்கு இருக்கிற வித்தியாசம். இது நான் எதுக்கு சொல்றேன்னா, கோழி மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்களையும் பிள்ளைகளை போற்றி பாதுகாக்கக்கூடிய இடத்துல தாய் தான் இருக்கிறாங்க. தாய் தான் வந்து சண்டை போடுறாங்க. நீங்கள் அந்த கோழி குஞ்சில மட்டும் வந்து கழுகுக்கு வந்து அந்த கோழி குஞ்சு, ஃப்ரெஷ் கோழி குஞ்சு ரொம்ப பிடிக்கும். அதை எடுக்க கழுகு வந்துச்சு அப்படின்னா அந்த கழுகு கூட கோழி சண்டைக்கு போகும், பறந்து சண்டைக்கு போகும். அந்த அளவுக்கு வந்து நம்ம எல்லா உயிரினங்களும் தாய்வழி சமூகமாக தான் இருந்திருக்கு. ஆனால் உயிர்வழி சமூகங்கள்ல பரிணாம வளர்ச்சியில கடைசி அந்த உலகத்துல தோன்றிய உயிரினம் எது அப்படின்னா நம்ம மனுஷன் தான். அப்போ மனுஷன் மட்டும் தாய்வழி சமூகத்திலிருந்து மாறி வந்திருப்பானா? இல்லை, அவனும் தாய்வழி சமூகத்துக்குள்ள தான் இருந்திருக்கான். அதுக்கு தான் இந்த நூல் வந்து இது வந்து கதை மாந்தர்கள், கதாபாத்திரங்கள், ராஜபாட். இந்த நூலுடைய ராஜபாட்டுலாம் யாரும் இல்லை, இந்த நூல்ல எல்லாமே ராணி பாட்டு தான். ராஜா பாட்டே கிடையாது, ராணி பாட்டு தான். ஏன்னா வந்து இது எப்படி வந்து நம்ம தாய்வழி சமூகமா இருந்தோம் அப்படிங்கிறதுக்கான கேள்விக்கு
ஆமா, ஒரு உயிர் பரிணாமம் அடைஞ்சு வருது அப்படின்னா இது அப்படித்தான் இருந்திருக்கணும், வேற வழியே இல்லை. இங்க வந்து உங்களுக்கு தெரியும், குமரியில மொத்தம் வந்து ஈரேழு 14 லோகங்கள் மைய, அது ஆரிய விஷயம், ஆரிய கோட்பாடு. ஈரேழு 14 லோகத்திலையும் எம்பெருமான் பெருமாள் குடிகொண்டு அப்படி இல்லை. ஈரேழு 14 உலகம்ங்கிறது மறைந்து போன குமரியில இருக்கக்கூடிய விஷயங்கள். 7 7 49, நமக்கு 49 நாடுகள் இருந்தது. ஒவ்வொரு நாட்டையும் அவன் வந்து உலகமாக கொண்டு வந்தான். அந்த நாடுகள் வந்து 7 தெங்க நாடு, 7 மதுரை நாடு, 7 குணக்கரை நாடு, 7 முன்பாலை நாடு, 7 பின்பாலை நாடு, 7 குறும்பனை நாடு. இந்த குறும்பனை நாட்டை ஒட்டி தான் இந்த நாவல் வந்து போகுது. அந்த குறும்பனை நாட்டினுடைய தலைநகராக பிரம்பூர் இருக்குது. அந்த பிரம்பூர்ல தான் இந்த நாவலுடைய காலகட்டம். பிரம்பூர்ல வந்து கொற்றவை வழிபாடு வந்து நடக்குது. அதுல மிக குறிப்பாக நாம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த எல்லா நாடுகளுக்கும் வந்து தலைவரே கிடையாது, தலைவிதான். தலைவிதான் அவங்க. சரி, அப்ப அவங்க கணவர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களும் அறிவாளி தான். ஏன்னா நீங்க ஒரு அறிவாளி பெண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அந்த பெண்ணை எப்படியாவது உங்களுக்கு ஓகே சொல்ல, நீங்க அறிவாளியா தான் இருக்கணும். அந்த வகையில வந்து இந்த 7 குறுமுனை நாட்டினுடைய தலைவியாக அஞ்சாவணி இருக்காங்க. அஞ்சாவணிக்கு வந்து தென்னன் ரொம்ப பிடிக்குது, அவர் ரொம்ப பெரிய அறிவாளியா இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அஞ்சாவணிக்கு மொத்தம் 17 குழந்தைகள் இருக்காங்க. அதுல வந்து கடைசியாக பிறக்கிறத இருவாஞ்சி அப்படிங்கிற இந்த பெண்ணு தான் இருவாஞ்சி. இவ தான் வந்து என்ன பண்ணுவா அப்படின்னா, இவளுக்கு வந்து அழகு அப்படிங்கிற ஒரு நாய் பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது இப்ப நம்ம கிட்ட இல்லை, ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில தான் இருக்கு. அதுவும் அந்த நாய் பத்தியான விவரங்கள் தெரிஞ்சவங்க தான் அதை வளர்க்குறாங்க. ஸோ அந்த அலங்கு வந்து செவலை அப்படின்னு சொல்லி வளர்க்குறா. அந்த செவலையோட இவ வந்து அவளுக்கு பிடிச்ச ஆளு செம்பன் அப்படின்னு சொல்லி, அந்த செம்பனுக்காக என்ன பண்றா அப்படின்னா வந்து, எஜமான் படத்துல வந்து ரஜினிகாந்த் மீனாக்கு பிடிக்குதுன்னு பட்டம் வச்சு பிடிக்க போற மாதிரி இதுல இருவாஞ்சி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, செம்பனுக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்லி செவலையோட சிம்மையாளி வேட்டைக்கு போவாங்க. இந்த சிம்மையாளி வந்து அப்போ இருந்த காலகட்டத்தில் எப்படி வந்து பெரிய பெரிய மிருகங்கள் வந்து ஏன் அழிஞ்சுது, டைனோசர் ஏன் அழிஞ்சுது, பெரிய பெரிய யானைகள் வந்து ஏன் அழிஞ்சுது அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கோழி வந்து முட்டை வச்சு அடகாக்கிற 27 நாட்கள்ல வந்து அடகாத்து குஞ்சு பொரிச்சிடும். மனிதர்கள் வந்து அடுத்த தலைமுறையை உருவாக்குனா 10 மாதங்கள் இருந்தால் போதும், உருவாக்கிடலாம். ஆனால் இந்த பெரிய பெரிய யானைகளுக்கு, பெரிய பெரிய யானைகளுக்கு என்ன சிக்கல்னா, அவங்க இணை செய்யறதே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் அவங்க அடகாக்குறது, குட்டியை வந்து தன் வயிற்றுல சுமக்கிறது, அதுக்கு பல ஆண்டுகள் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஒரு குட்டியவே அவங்களால போட முடியும். அதனால வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரியான பெரிய பெரிய மிருகங்கள் வந்து அழிந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த கால நேரம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிற ஒரு கால நேரம். அதுல எல்லாத்துக்கும் வந்து பயப்படும் வகையில இருந்தது வந்து இந்த சிம்மையாளி தான். முன்னாடி காலத்துல வந்து நம்ம கடியலூர் உத்திரங்கண்ணன் சொல்ல மாதிரி நீரின் வந்த நிமிர்வரி புறவி எல்லாம் பாடுவாரு. நமக்கு குதிரை கிடையாது, குதிரை நம்ம நாட்டு மிருகம் கிடையாது. நீரின் வந்த நிமிர்வரி புறவின்னா அரேபிய நாடுல இருந்து வந்த ஒரு விலங்கினம் தான் குதிரை. அந்த குதிரையை நம்ம ஆட்கள் பழக்கினாங்க. குதிரையை நம்ம ஆட்கள் பழக்கி அதை வந்து போர்ப்படையில 4 வகை போர்ப்படையில அது ஒரு போர்ப்படையாக கொண்டு வந்தாங்க. ஆனா இந்த ஒரு 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த இந்த காலகட்டத்துல, குமரி கண்டத்துல நாம எதை வந்து வாகனங்களா பயன்படுத்தணும் அப்படின்னா வந்து மகரையாளி, ஆனையாளி, இந்த மாதிரியான மிருகங்கள் வந்து பயன்படுத்தணும். அதுல சிக்காத ஒண்ணு அப்படின்னா இந்த சிம்மையாளி தான். இந்த சிம்மையாளியை வந்து வேட்டையாடுவதற்காக அஞ்சாவண்டியுடைய மகள் இருவாஞ்சி அவர்கள் வந்து போறாங்க. இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. அப்போ வந்து அவங்களுக்கு திருமணம் ஆகல, ஒரு காதலன்னு வச்சுக்கோங்களேன். செம்பனும் கூட சேர்ந்து போறான். செம்பனும் சாதாரண ஆள் இல்லை. அவனும் இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த சிம்மையாளியை, கூட்டத்தில் போற சிம்மையாளியை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து கொண்டு வராங்க. இது வரைக்கும் அந்த இனக்கூட்டத்துல சிம்மையாளியை வந்து கொன்று பிடிச்சவங்க தான் இருக்கிறாங்க. இந்த இருவாஞ்சிங்கிற ஒரு பெண்ணு மட்டும் தான் முதல்ல சிம்மையாளியை உயிரோட கொண்டு வர. அதனால அவ வந்து ஒரு சிறப்பு மிக்க ஒரு ஆளா இருக்கிறார். இவளுடைய தோழி ஒருத்தி இருக்கா, அவ பேர் வந்து ஆரல். அவ வந்து அவளுக்கும் ஒரு காதலன் இருக்கான். அந்த காதலை தேடி போற பகுதி ரொம்ப சிறப்பா இருக்கு. உங்களுக்கு தெரியும், தமிழர்கள் கடல்ல வந்து வல்லவர்களாக இருந்தாங்க.
கடல்சார் பயணங்களை ரொம்ப வல்லவர்களாக இருந்தாங்க. அப்படிங்கும்போது வந்து அதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது வந்து கடல் ஆமைகளை பற்றி அவங்க தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. கடல் ஆமைகள் எப்படி போகும், எங்கே போகும், அதனுடைய நடவடிக்கைகள்லாம் தெரிஞ்சு வச்சுருந்ததுனால தமிழர்களுக்கு கடல் பயணங்கள், மற்ற கடல் கடந்து மற்ற நாடுகளை போய் பிடிக்க போகிற இந்த போர்லாம் வந்து ரொம்ப எளிதாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம இப்போ இருக்கிறது கூட வந்து பே ஆஃப் பெங்கால்னு சொல்லுவாங்க. இது பே ஆஃப் பெங்காலா சோழன் ஏரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். பெங்காலுக்கு இந்த ஏரிக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இந்த இவங்க சொல்லுவாங்க ராஜேந்திர சோழனை பத்தி மோடி பேசுவாரு, ராஜராஜ சோழனை பத்தி வந்து பாஜக பிரமுகர்கள் பேசுவாங்க. ஆனா இந்த பே ஆஃப் பெங்கால சோழன் ஏரின்னு மாற்ற முடியுமா? முடியாது. எந்த வங்காள மன்னன் இந்த கடலை கலந்து இந்த கடலை கடந்து மற்ற நாட்டு கிழக்கு நாடுகளாக இருக்கக்கூடிய சிங்கப்பூருக்கு, மலேசியாவுக்கு, இந்த இந்தோனேஷியாவுக்கு போய் வேலை செஞ்சாங்க, போய் போர்ப்படை செஞ்சாங்க, போர் பிடிச்சி அவங்கள தன்னுடைய நாட்டின் கீழே, அதிகாரத்தின் கீழே, புலிக்கொடிக்கு கீழே அவங்கள யார் ஆண்டாங்க? இல்லை. எந்த வங்காளியும் இந்த கடலை கடந்து போய் போர்படுத்த அங்க இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்களை வந்து திரை கட்டுற அளவுக்கு வந்து யாரும் செய்யல. நாம தான் செஞ்சோம். இந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும். ஆனாலும் இந்த பே ஆஃப் பெங்கால் சோழன் ஏரியாக மாறாது. இந்த 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 வரலாற்று பின்புலத்தோட நம்ம இதை வந்து படிக்கணும். படிச்சாதான் என்ன ஆகும்? இந்த ஆரல்ங்கிற பெண்ணு அவளுடைய பெட் அனிமல், நம்ம இன்னைக்கு வந்து நாய் பூனை வளர்க்குற மாதிரி வந்து அவள் வந்து ஆமையை வந்து பெட் அனிமலாக வளர்க்குறா. அந்த ஆமை பேர் உருவன். அந்த ஆமை வந்து ஒரு தீவுக்கு வந்து கூட்டிகிட்டு போகுது. அந்த தீவில் தான் அவளுடைய காதலனை வந்து சந்திக்கிறான், இளநாகன் அப்படின்னு சொல்லி. அது ஒரு நாக நாடுன்னு வச்சுக்கோங்களேன். முழுக்க முழுக்க நாகங்களாக இருக்கக்கூடிய, பல்வேறு விதமான நாகங்கள் இருக்கக்கூடிய நாடு இது, தீவு இது. அங்கெல்லாம் போய் பார்க்குறா. அப்போ வந்து உங்களுக்கு தெரியும், தமிழர்கள் வந்து ஒரே காலகட்டத்தில் அழிக்கப்பட்டவர்கள். பல்வேறு காலகட்டங்களில் வந்து ஆழி பேரலையினால அழிக்கப்பட்டவர்கள். அதில் முதல் ஆழி பெருக்கடலில் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா வந்து ஆழி பேரலையில ரெண்டா பிரிஞ்சுட்டாங்க. அந்த ரெண்டா பிரிஞ்சவங்க தான் நாக நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், அரப்பர் நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள். அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே சண்டை வருது. அந்த சண்டையெல்லாம் எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஏன் நல்லா இருக்கும் அப்படின்னா வந்து இப்போ என்ன வந்து AK-47 இருக்குமா, AK-74 இருக்குமா, இல்லை பீரங்கி இருக்குமா, பிரம்மோஸ் ஏவுகணை இருக்குமா? எதுவுமே இருக்காது. எல்லாமே இப்போ அந்த பெரிய பெரிய யானைகளுடைய தந்தத்தை வந்து ஈட்டியா செய்யறது, கல்லை வந்து ஈட்டியா செய்யறது, கூர்மைப்படுத்துறது, உடனே சாகணும் அப்படின்னா வந்து பச்சிலையை வந்து விஷமா வந்து ஈட்டில சாகடிச்சு கொள்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆரம்ப காலகட்டத்தில், மனிதன் தோன்றிய காலகட்டத்தில் வந்து ஆயுதமாக இருந்திருக்கும். இதுல என்ன, இது வந்து போர் மட்டும்தான் இந்த நாவல்ல இருக்கா அப்படின்னா போர் மட்டும் இல்லை. தமிழை எப்படி வளர்த்தாங்க, தமிழ் மொழிக்காக என்னென்னலாம் வந்து அங்கே உள்ளது செஞ்சாங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து அந்த தமிழி அப்படிங்கிற, இப்போ நம்ம எல்லாருமே சொல்லுவோம் தமிழ் எழுத்துக்கள்லாம் இது வந்து பிராமி எழுத்துக்கள்லாம் இது தமிழ் எழுத்துக்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வந்து ஐயா அவர்கள் நமக்கு சொல்றாங்க. அந்த மாந்திரையை தமிழியா தான் சொல்லியிருக்கிறாங்க. அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அந்த தமிழிங்கிற ஒரு பெண்ணு வந்து தமிழ் மொழிக்காக வந்து ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே வந்து கொடுத்து தமிழ் மொழியோடைய எழுத்துருக்களை வந்து கொண்டு வந்து சேர்த்திருக்கா. இப்படி ஒரு வேலையை வந்து ஒரு பெண் செய்யும் போது குடும்பம் வந்து நல்லா அமையாது. அதுல மோசமான ஒருத்தன் வரான். அவன் தான் பெருந்தேற்றன் அப்படிங்கிற ஒரு வில்லன். அவன் என்ன பண்றான்? அவன் ரொம்ப மூர்க்கமா மாறிடுறான். உணவுக்கு, காமத்துக்கு, எல்லாத்துக்கும் வந்து இடம் கொடுத்து ரொம்ப மோசமான ஒரு மனிதனாக போறான். அந்த பெருந்தேற்றன் அவனுடைய உடன் பிறந்த தம்பிகள் எல்லாருமே வந்து ஒரு நாட்டுல போய் தஞ்சம் அடைஞ்சிடறாங்க. அங்க உள்ள மாந்திரிகள் அப்படின்னா பெண்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தி வந்து அவங்க ஒரு ஓரமா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கட்டத்துல அந்த ஏழு குறும்பனை நாட்டுல வந்து கொற்றவை வழிபாடு இருக்கு. இப்ப நம்ம அந்த கொற்றவை வழிபாடு வந்து இப்போ நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, பெண் தெய்வ வழிபாடு வந்து தமிழர்கள் செய்யறாங்க. ஆனா இதை வந்து மற்ற மொழிவழி தேசிய மக்கள் செய்யறாங்களா அப்படின்னா பெருசா செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பொம்பளையை கும்பிடுறதே வந்து ஒரு விதமான ஒரு ஈகோ கிளாஷ் ஆகும். பெண்களை கும்பிட மாட்டாங்களே. இப்ப நீங்க வந்து பக்கத்துல வந்து பெருமாளும் தாயாரும் இருக்காங்கன்னா பெருமாளை கும்பிட்டு போகக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்க, தாயாரை கும்பிட மாட்டாங்க. ஆனா இங்க ஏன்னா அந்த ஆதி காலத்து மனிதன் வந்து மிருக இயல்போட தான் இருந்திருப்பான். ஏன்னா மிருகத்திட்ட இருந்து வந்தவன் மிருகங்களோட இருக்கிற அவனுக்கு ஒரு சட்டத்திட்டங்கள் பண்ணி ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஒரு திருமண முறையை கொண்டு வந்து இப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கறத கொண்டு வந்தவள் கொற்றவை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முதல்ல இந்த மானுட சமூகத்திற்கு மானுடத்திற்கான ஒரு சட்டத்திட்டங்களை வகுத்து இந்த மிருகங்கள்ல இருந்து மானுடர்களை வேறுபடுத்தி காட்டியவள் கொற்றவை. அந்த கொற்றவையை
இங்க இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் 49 நாடுகளை சேர்ந்த மனிதர்களும் 7 7 into 7 49 49 நாடுகளை சேர்ந்த மாந்தர்களும் மாந்திரிகளும் எல்லாரும் சேர்ந்து இந்த கொற்றவை 7 ஸ்கொயர் இந்தியா மேத்ஸ் கிளாஸ் மாதிரி ஆக்கிட்டீங்க. அந்த மாதிரி வந்து கொண்டு வரும்போது வந்து அந்த கொற்றவை வழிபாட்டில் கடைசி நிகழ்ச்சியாக பல்லியம் என்ற ஒரு இசை வந்து வாசிக்கப்படுது. பல்லியம்னா என்னங்க அப்படின்னா ஒரு பெரிய பேரியாழ் அப்படின்னு சொல்லி 1000 பேர் வாசிக்கக்கூடிய ஒரு இசை. 1000 பேர் வாசிக்கக்கூடிய ஒரு இசை வாத்தியம். எப்படி வாசிச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து தமிழ் இசை வந்து தமிழர்கள் கிட்ட இருக்கா இல்லைன்னா அது இல்லை, எதுவுமே இல்லை, நம்ம கிட்ட எதுவுமே இல்லை. 1000 பேர் வந்து எங்க நின்று வாசிக்கணும், எப்படி வாசிக்கணும், அவங்களுக்கான நோட்ஸ் கொடுக்கறது, டியூன் என்ன செட் பண்றது, அதுக்கு ஒருத்தங்க இருக்கிறாங்க அருகன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் வந்து இந்த எனக்கு வந்து சில சமயம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் சமீபத்தில் ஒரு புத்தகம் படித்தேன். ஒரு ஆய்வாளர், வானியல் ஆய்வாளர் திருநாவுக்கரசு அவர் படித்த நூல், அவர் எழுதிய நூல் படிச்சுட்டு இருக்கும்போது வந்து அவர் ஒரு விஷயம் சொன்னாங்க. உண்மையிலே வந்து இந்த இடத்துலலாம் நாம் பிறந்திருக்கோமா ராஜ அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்மளை ரொம்ப ரொம்ப இன்ஃபீரியராக நான் உணர செய்த ஒரு தகவல் இது. தஞ்சையில் ராஜராஜ சோழன் வந்து தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டினான். அவருடைய மகன் அரசேந்திர சோழன் வந்து ஜெயங்கொண்டாரத்தில் கங்கை கொண்ட சோழபுரம்ங்கிற ஒரு கோயிலை கட்டினான். அதுக்கடுத்து வந்த 2ஆம் ராஜராஜன் வந்து என்ன பண்ணான் அப்படின்னா வந்து தாராசுரத்தில் கோயிலை கட்டினான். இவங்க 2 பேரும் கட்டின கோயில் இருக்குல்ல, அரசேந்திர சோழனுடைய கோயில், இந்த 2ஆம் ராஜராஜன் சோழன் கட்டிய கோயில் வந்து முழுக்க முழுக்க கிழக்கு நோக்கி இருக்கும். ஆனால் நம்ம தலைவர் ராஜராஜன் கட்டிய கோயில், அந்த கோயில் மட்டும் கிழக்கு நோக்கி இருக்காது, கிழக்குல இருந்து வடக்கு நோக்கி ஒரு 20 டிகிரி கோணத்தில் தள்ளி இருக்கும். இது ஏன் அப்படின்னு சொல்லி அவர் எழுதின நூலில் வந்து சொல்லியிருப்பாங்க. எதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்னா ராஜராஜ சோழன் வந்து சாதாரண ஆள் கிடையாது. அவன் வந்து ஒரு பெரிய அறிவாளி, பெரிய போர்ப்படை தலைவர். அவர் எதுக்கு வந்து சிவனுக்கு படைச்ச ஒரு கோயிலை வந்து தள்ளி வச்சிருக்கிறாப்ல, 20 டிகிரி வந்து வடக்கு நோக்கி வச்சிருக்காப்ல அப்படின்னு சொல்லி பல ஆய்வாளர்கள், நம்ம மாசோ விக்டர் முதற்கொண்டு முருகனார் முதற்கொண்டு நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய வந்து பேசியிருக்கிறாங்க. அப்போ இந்த காலகட்டம், எந்த காலகட்டத்தில் தஞ்சை பெருவுடையார் கோயில் கட்டப்பட்டிருக்காங்கன்னா 1003 1010 வரைக்கும் காலகட்டத்தில் 7 ஆண்டுகள் அவ்வளோ பெரிய கோயிலை கட்டி முடிச்சிருக்கிறாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க, ஏன் வந்து இதை தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, 1010ஆம் ஆண்டு இந்த கோயிலை திறந்துருக்கிறாப்ல. எப்போ கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பாப்ல அப்படின்னா 16/5/10 வைகாசி 2ஆம் நாள். இந்த 2ஆம் நாள்ல ஏதாவது ஒரு வானியல் சிறப்பு இருக்கா? அது என்ன, வேற எந்த சிறப்பும் கிடையாது. நீங்க பஞ்சாயத்து எடுத்து பார்த்தீங்கன்னா வைகாசி 2ஆம் தேதி 1010ஆம் ஆண்டு அமாவாசை தான் இருக்கும். அதுக்கு மேலே எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் இது வந்து இப்போ கம்ப்யூட்டர் முறையில் வந்து ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்து இந்த 1010ஆம் ஆண்டு வைகாசி 2 என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கிழக்கிலிருந்து 20 டிகிரி கோணலாக அங்கே சூரியன் உதிச்சிருக்கு, அமாவாசை நிலவு அந்த கோட்டில் இருக்கு. அது மட்டும் இல்லை, சிவனுடைய வாகனம் நந்தி நட்சத்திர கூட்டங்களா இருக்கும் பார்த்தீங்களா வானத்துல, அது எல்லாம் கிழக்கு நோக்கி இருக்கு. ஆனா கிழக்குல இருந்து 20 டிகிரி வடக்க கோணலாக இருக்கு. அப்போ நான் இந்த தமிழ் சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய கோயிலை கட்ட போறேன். அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பெருவுடையார் சிவனை யார் சந்திக்கணும்? மக்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வானத்துல இருக்கக்கூடிய சூரியனை சந்திக்கணும், அமாவாசை நிலவை சந்திக்கணும், அவருடைய வாகனம், இதெல்லாம் 2 பேரும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தஞ்சை பெருவுடையார் கோயில சரியா 20 டிகிரி கோணலா இருக்கு, நேரம் நிக்காது. ஏன்னா அந்த கோயிலை கட்டிய இந்த குஞ்சிரமல்லன், ராஜராஜ குஞ்சிரமல்லன், அவன் ஒரு பெரிய அறிவார். 2 பேரும் சேர்ந்து இதை சொல்றாங்க. இது அந்த திருநாவுக்கரசு ஐயா வந்து ஆய்வாளர் திருநாவுக்கரசு ஐயா சொல்றாரு, இந்த வானியல் சிறப்பு வந்து ராஜராஜன் வாழ்ந்த காலகட்டத்துல அந்த ஒரு நாள் மட்டும்தான் வரும். இந்த சிறப்பு திரும்ப வரணும் அப்படின்னா பல்லாயிரம் ஆண்டுகள் காத்திருக்கணும். அதனால இந்த சிறப்பை வந்து அவன் வச்சா. சூரியன், நிலவு, சிவனுடைய வாகனமான நந்தி, இதெல்லாம் சேர்ந்து சிவனை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பெரும் சிறப்பை வச்சு கட்டினான். இன்னைக்கு அந்த கோயிலோட நிலைமை என்ன பார்த்தீங்களா? புறா எச்சம் போட்டு
வெறும் யூரிக் ஆசிட் ஃபுல்லா அந்த கிரானைட்ல வந்து படிஞ்சு ஆஷ் கலர்ல, கிரானைட் கலர் எப்படி இருக்கும், நீலம் படிஞ்ச அந்த கலர்ல இருந்து ரொம்ப மஞ்சள் நிறத்துல இருந்து ஆஷ் கலர்ல வந்து மாறி நிக்குது. இதையெல்லாம் நம்ம மாற்றணும். இதையெல்லாம் மாற்றினா என்ன நடக்குங்க அப்படின்னா, தமிழன் உண்மையில யாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு செய்தி வந்து மக்களுக்கு கடத்தப்படும். நீ யாரு, நீ யாரு, நீ எல்லாம் ராஜராஜ சோழனுடைய வம்சத்துல இருந்து வந்தவனா நீனு, அவ்வளவு பெரிய வானியல் அறிஞனா இருக்கிறானே, அவ்வளவு பெரிய வானியல் அறிஞன் ராஜராஜ சோழனுடைய வழி வந்தவர்களா நீங்க. இன்னைக்கும் சொல்றேன், ராஜராஜ சோழனுடைய கோயில்ல முதல் மரியாதை பரிவட்டம் தமிழர்களுக்கு கிடையாது, 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 உங்களுக்கு கிடையாது. அதனால இதையெல்லாம் மாற்றணும். இதெல்லாம் மாற்றினாதான் நமக்கு நாம யாருங்கிறது தெரியும். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவ்வளவு வானியல் அறிவு பெற்ற தமிழர்கள் ராஜராஜ சோழன் மட்டும் இல்லை, அவனுக்கு முன்னாடி இந்த கோமன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாப்ல. இவர் தான் வந்து என்ன கண்டுபிடிப்பார் அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல நாம அழிய போறோம், நமக்கு வந்து ஒரு பெரிய விண்கற்கள் வந்து வரப்போகுது, ஒரு பெரிய அழிவை நம்ம சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லி இந்த 60 ஒரு இந்த இந்த குமரி கண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் ஒரு தாய்க்கிழவி இருக்கிற மாதிரி ஒரு 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 பெண் இருப்பாங்க. அந்த தாயை கிட்ட வந்து சொல்லுவாங்க, தாய்கிட்டையும் தாய் மாமன் கிட்டையும் இதை வந்து சொல்லுவாங்க. சொல்லும் போதுதான் வந்து இவங்க தயாராகும், இந்த அழிவுக்கு தயாராகிற எண்ணம். திடீர்னு ஒரு சாவு வந்துச்சு எல்லாரும் செத்து போறோம் அப்படி இல்லை. நமக்கு இந்த குமரி கண்டத்துல அழிவு வந்தது ஒரு காலகட்டம் வரைக்கும், ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நாம தெரிஞ்சதை அழிஞ்சு போயிருக்கோம். ஏன்னா அதனாலதான் வந்து நீங்க குமரி கண்டத்து, இப்ப நான் ஜெர்மனில இருந்து வச்சுக்கோங்களேன், அந்த ஜெர்மன் மொழி எனக்கு தமிழா தான் தெரியும். தி எக்கேன்பாங்க, எதை முக்க, நம்ம முக்கு ஜெர்மனில எக்கே அப்படின்னு இருக்கும். பானை இருக்குல்ல, நம்ம பானை ஜெர்மன் மொழியில பீஃபானேன்னு சொல்லுவாங்க. ரோட், ரத்த கலரை வந்து ரோட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நம்ம தமிழ் மொழி உலகத்தின் எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழியா இருந்தது காரணம் என்ன அப்படின்னா, இவன் இவன் அழிய போறான் பார்த்தீங்களா, அழிய போறத அந்த கோமனுங்கிறவன் முன்னாடியே சொல்லிடுவான். சொல்லிட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா வந்து இந்த தாய்மார்கள் எல்லாம், இந்த அஞ்சாவணி, இருவாஞ்சி, ஆரல், இந்த மாதிரியான பல நாடுகளுடைய தாய்மார்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மூடு திமில் அப்படிங்கிறது ஒன்று செய்வாங்க. அந்த கப்பல் வந்து 1000 நபர்கள் வந்து அந்த கப்பலுக்குள்ள வந்து தங்கணும். ஆனா அது மூடி இருக்கணும். அதுக்குள்ள வந்து தண்ணி உள்ள போகக்கூடாது. ஆனா அந்த மக்கள் சுவாசிக்கணும். ஓரளவு எல்லாம் சரியாயிருச்சு அப்படின்னா அந்த மூடு திமில திறந்து அந்த மாந்திரர்கள் வந்து வெளியே போகணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து செய்வாங்க. இதுல என்ன அப்படின்னா வந்து ஒரு 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 கட்டத்துல வந்து இந்த குமரிக்கண்டத்து மாந்தர்கள் வந்து மரத்தை வெட்ட மாட்டாங்க. எப்போ அந்த மரத்துல ஒரு குறைந்தபட்ச பச்சையம் கூட இல்லாம முழுசா அந்த தூர் முழுக்க வந்து பச்சையமே இல்லாம போகுதோ அப்பதான் குமரிக்கண்டத்து மாந்தர்கள் மரங்களை வெட்டுவார்கள். இனிமேல் அந்த மரம் வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பார்த்தீங்களா, அப்பதான் இவர்கள் மரத்தையே வெட்டுவார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த மரங்களை வைத்து முதல்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, அறிவு சமூகமாக இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் வந்து வெளியேற்றினாங்க. இந்த ஆழிப்பேரலை வர்றதுக்கு முன்னாடி, ஒரு அழிவு வர்றதுக்கு முன்னாடி அறிவு சமூகத்தை வெளியே கடத்திடணும். நீங்க பாத்தீங்க அப்படின்னா மெக்சிகன்ல இருக்கக்கூடிய மாயன் கல்ச்சர் வந்து தமிழ் கல்ச்சர் மாதிரியே இருக்கும். நீங்க ஈஜிப்ட்ல இந்த பிரமிடை யாரையா கட்டினாங்க, அந்த ஈஜிப்டை சேர்ந்த பூர்வக்குடி மக்கள் மட்டும் இல்ல, வெளியில இருந்து ஒருத்தர் வந்து இந்த அறிவை அவனுக்கு கொடுத்துருக்கான். அதனாலதான் எகிப்தியர்களால எகிப்து என்ற ஒரு மிகப்பெரிய விஷயங்களை வந்து கட்ட முடியுது அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு. எல்லா இடத்துலையும் வந்து தமிழர்களுடைய பண்பாட்டு கூறியல் இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம கிறிஸ்தவத்துல கூட ஒரு கதை வரும். நோவா வந்து கப்பல்ல வந்தாரு, ஒரு உயிரினங்கள், ஒரு பறவையில ஒரு ஆண் பெண் இணைய வந்து கப்பலை கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க. அதை வந்து இதோட பொருத்தி பார்க்கும்போது எல்லாம் சரியா தானே இருக்கு. இந்த மூடு திமில்ல வந்து எல்லாத்தையும் அறிவர்களையும் மாந்தர்களையும் பறவைகளையும் மிருகங்களையும் வந்து அனுப்பிச்சாங்க அப்படின்னா அது எப்படி அனுப்பிச்சாங்க அப்படிங்கிறத இதுல இருக்கக்கூடிய தகவல். எல்லா பைபிள்லையும் சொல்லுவாங்க கப்பல் அனுப்பிச்சாங்க. கப்பல் இல்லை, மூடு திமில்ல எவ்வளவு தண்ணி வந்தாலும் அந்த மூடு திமிலுக்குள்ள தண்ணி போகாது. ஆனா இவங்க மூச்சு விடுறதுக்கு காத்திருக்கும். அந்த மாதிரியான ஒரு மிக சிறப்பான ஒரு நாவல். இதை வந்து நான் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து நான் மிகப்பெரிய நன்றி சொல்றேன். என்ன அப்படின்னா இதுல நம்மளுடைய தமிழர்களுடைய வரலாற்று கூறியல் வந்து நிறைய இருக்கு. அதுல ஒரு கட்டத்துல வந்து பெருந்தேற்றன் வந்து இவங்க எல்லார் மேலேயும் வந்து சண்டை எடுத்துக்கு போர் புரிஞ்சு வருவான். ஒரு 110,000 பேர் மாந்தர்கள். சண்டைனா சும்மா சாதாரண சண்டை இல்லை. இப்போ மட்டும் வந்து தமிழர்கள் வந்து நிறைய மக்கள் தொகை விடலை, அப்பயும் மக்கள் தொகை அதிகமாக தான் இருந்தோம்.
அவ்வளோ பேர் இருந்தாங்க மக்கள். சண்டைனா சும்மா சாதாரண 1000 பேர் 2000 பேர். எத்தனை பேர் செத்தான்? 30,000 பேர் செத்து போயிட்டான். எத்தனை குடியில் இருந்தான்? 6000 குடியில் இருந்தான். அந்த பிரம்மாண்டம் வந்து இருந்தது. இதெல்லாம் வந்து அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொன்னது மாதிரி வந்து இது ஒரு படமா எடுத்தா எப்படிடா இருக்கும் அப்படின்னா வந்து 10 பாகுபலியை ஒன்னா பார்த்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு படம் இது. அது நல்லா இருக்கும். இது நல்லா இருக்கும். ஏன்னா வந்து ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து போர் புரியுறாங்க. இந்த மாந்தர்களுக்கு வந்து சிகிச்சை கொடுக்குறாங்க. கால் கையெல்லாம் வந்து வெட்டி போட்டுறாங்க. வெட்டி போடும்போது வந்து அந்த கால் கைகளுக்கு வந்து சிகிச்சை கொடுக்குறாங்க. கால்கள் கைகள் எல்லாத்தையும் வந்து ஒன்றா வச்சு அதில் வந்து கத்தாழ சோற்றை நிரப்பி வெண்சிறு கடுகு எண்ணெய் அதன் மீது ஊற்றி பிடவ மலர்களின் பொடியை தூவி தோள்களை இணைத்து தைத்து அந்த இடங்களில் புகை மூட்டத்தை பரவ விட்டனர். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கை சரியாகணும், கால் சரியாகணும், முட்டு வலி சரியாகணும், சோத்து கத்தாழை போடுவாங்க நம்மளுக்கு. அது வந்து இதை பார்க்கும்போது வந்து எல்லாரும் இந்த நாவலோட தொடர்பு கொள்ளக்கூடிய அளவில் ஒரு பாயிண்ட் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு வந்து மருத்துவ அறிவில் நம்ம தமிழர்கள் வந்து சிறந்து இருந்தாங்க. 10 அப்படிங்கிற ஒரு சங்க இலக்கிய நூலில் வந்து ஒரு பாடல் வரும். மீன் தேர் கொட்பின் பனிக்கையை மூழ்கி சிரல் பெயர் தென்ன நெடுவல் ஊசி நெடுவசி பறந்த வடுவால் மார்பின் அப்படின்னு வரும். சிரல்னு ஒரு பறவை. அந்த பறவை வந்து தன்னுடைய உணவை வந்து தேடுறதுக்கு வந்து நீருக்குள்ள போகுது. ஒரு நேரம் பார்த்தா நீருக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா சிரல் பறவை வந்து நீருக்குள்ள போய் வந்து உணவை எடுத்துட்டு வரும். இது எப்படி இருக்கு அப்படின்னா நெடுவசி பறந்த வடுவால் மார்பில் வந்து போர்க்களத்துல காயப்பட்ட ஒருத்தனுடைய காயத்தை வந்து ஊசி வச்சு தப்பாங்களாம். அப்படி இருக்கு சிரல் பறவை வந்து தன்னுடைய உணவை தேடுவது அப்படின்னு சொல்லி 10 நூல்ல இருக்கும். ஆனா உண்மையிலே பாருங்களேன், இந்த சூச்சஸ் ஒரு வெள்ளைக்காரனுக்கு வந்து ஸ்டிச்சஸ் போட தெரியாது. காயம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான், அந்த காயத்தினாலே அவன் சாக வேண்டியதான். முதல்ல வெள்ளைக்காரன் நம்ம கிட்ட இருந்து கொள்ளையடிச்சது என்ன அப்படின்னா, அந்த ஒரு புண்ணு ஏற்பட்டுரும், அந்த புண்ணை கிழிச்சு மருந்தை உள்ள வச்சு தச்சா அந்த புண்ணு ஆறிடும். ஆனா தைக்கிற தொழில்நுட்பத்தை முதல்ல உலகத்துக்கு கொடுத்தவன் தமிழன். இந்த டெக்னிக்கை முதல்ல உலகத்துக்கு கொடுத்தவன் தமிழன் தான். இன்னைக்கு அந்த தமிழன் மருத்துவம் படிக்க முடியல, நீட்டு தேர்வு எழுதித்தான் ஆகணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் மாற்றணும்னு விரும்புகிறோம். அதுக்கு நீங்க இலக்கியம் சார்ந்த இந்த மாதிரியான நூல்களை வந்து படிங்க. ரொம்ப நல்ல நூல் இது. என்னுடைய விருப்பம் என்ன அப்படின்னா வந்து இது வந்து பல்வேறு இடங்களுக்கு வந்து போகணும். இளைய தலைமுறை பிள்ளைகள் வந்து படிக்கணும். இப்போ அப்பாமார்கள் அம்மாமார்கள் வந்து என்னதான் வந்து இலக்கியம் படித்தாலும் அந்த குழந்தைக்கு வந்து அது புரியிற அளவுக்கு வந்து அதை கடத்தணும். நம்ம இப்படிலாம் இருந்தாண்டா, அஞ்சாவணின்னு ஒருத்தி இருந்தா, அவளுக்கு கணவன் தென்னன் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருப்பான், இதை விட பிரம்மாண்டமாக கூட இருந்திருப்பான். ஆனால் நம்மளால இவ்வளோ இதை நம்ம கடத்தணும். ஆரல்ங்கிற ஒருத்தர் இருந்தான், அவனுக்கு அண்ணன் திருக்கையன்னு ஒருத்தர் இருந்தான். மீன்களை சார்ந்து நம்ம நிறையா பேசணும், நிறையா வந்து ஆய்வுகள் செஞ்சோம். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணும்போது வந்து எல்லாமே இலக்கிய சான்று தான் இருக்குது. இப்போ நமக்கு மட்டும் அதிகாரம் கிடைச்சிச்சு, குமரி முனைக்கு கீழே வந்து ஒரு கடலாய்வு பண்ண மாட்டோமா? அகழ்வாராய்ச்சி பண்ணி உலகத்துக்கே வந்து முதல் மாந்தன் தமிழன் தான் அப்படிங்கிற ஆராய்ச்சியோட அறிவியலோட சேர்த்து சொல்லுவோம். ஆனால் இது இவங்க செய்ய மாட்டாங்க. அதனால வந்து நம்ம சங்ககால இலக்கியங்கள் சொல்ற மாதிரி, வாடா அது பனிபடு நெடுவரை வடக்கும், தேனா அது உருகில குமரியின் தெற்கும், குணா அது கரை பொறுத்தோடு கடற்குணக்கும், குடா அது தொன்று முதிர் பௌவத்தின் குடக்கும். குணா அப்படின்னா வந்து கிழக்கு திசை, குட அப்படின்னாலே மேற்கு தான், குடகு மலைனாலே வந்து அது மேற்கு தான். ஸோ பனி படர்ந்த இமயம் வரைக்கும் வந்து வடதிசையினோட எல்லையா இருந்திருக்கு. குமரி வரைக்கும் வந்து நமக்கு வந்து தென் திசையினோட எல்லையா இருந்திருக்கு. 2 பக்கம் கடல்களை சூழ்ந்திருக்கு, மலைகளை சூழ்ந்திருக்கு. இதெல்லாம் வந்து கடத்துங்க. இதை கடத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்ம எல்லாத்துக்குமே இருக்கு. நிறைய வாங்குங்க, நிறைய படிங்க. அண்ணன் கூட சொன்னாங்க, அவனுடைய அந்த திராவிடத்துக்கு எதிராக ஒருத்தன் வந்தா கூட வந்து அவன் வந்து போர் சூழலுக்கு வந்து போயிடுறான், போர் புரியிற மோடுக்கு போயிடுறான். ஏன்னா அவனுக்கு வரலாறே அதுதான். இவன் ஈவே ராமசாமி சொன்னா ஏன் தெரியுமா நம்மளை திட்டுறாங்க? அதுக்கு ஒண்ணுதான், அவனுக்கு இருக்கிற ஒரே பெரியாரே வந்து ஈவே ராமசாமி தான். அதனால அதை அழிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், திராவிடம் ஒட்டுமொத்தமா போயிடுச்சு. ஆனா நமக்கு அப்படி இல்லை. நாம என்ன சொல்றோம்? 1932 இந்திய எதிர்ப்பு மாநாடு நடந்துச்சியா சென்னை கடற்கரையில? அதுக்கு தலைமை தாங்கியது ஒரு தமிழ் பாப்பான், நாவலர் சோமசுந்தர பாரதிங்கிற ஒரு பாப்பான். அந்த மாநாட்டில் பேச 10 பேர் கூப்பிட்டாங்க. அந்த 10 பேரும் நீ ஒரு ஆளு. யாரு? ஈவே ராமசாமி ஒரு ஆளு. இதான் உன் வரலாறு. இவன் என்ன பண்ண தெரியுமா? ஒட்டுமொத்த மாநாட்டோட முழக்கத்தை பெரியார் தான் சொல்லிட்டு நான் கூட நம்பியிருக்கேங்க. சே,
பெரியார் தான் தமிழ்நாடு தமிழருக்கே பேசியிருக்காரா? இதுக்கு எப்படி டெஃபெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா கடைசியில் பார்த்து இந்த மாநாடு பற்றி ஃபுல் டீட்டெயில் இருக்கு. 10ல் ஒருத்தர் நீ வரவேற்புரையிலே சொல்லிட்டான். கரந்தை தமிழ் சங்கத்தின் தலைவர் உமா மகேஸ்வரன் சொல்றாரு, தமிழ்நாடு தமிழருக்குன்னு மாநாட்டு வரவேற்புரையிலே பாடியிருக்காப்ப. அதனால நாம நம்ம வரலாறை மீட்டெடுக்கணும். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு 600 ஆண்டுகால விஜயநகர பேரரசின் ஆட்சியை தமிழ்நாட்டில் நிலைநிறுத்துறதுக்கு இந்த வேலையில செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல வந்து நாம் தமிழர் கட்சி வேற இல்லை, டிஸ்கவரி புக் பேலஸ் வேற இல்லை, அண்ணன் பாக்கீரா அவர்கள் வேற இல்லை, குமரி நாவல் வேற இல்லை. எல்லாமே தமிழர்களுக்கான சொத்து தான். இந்த சொத்தை பாதுகாக்கணும். அவ 600 ஆண்டுகால விஜயநகர அரசின் ஆட்சி நிலைநிறுத்துறதுக்கு இந்த வேலையை செய்யறான். நம்ம என்ன பண்றோம்? 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த அன்னை தமிழ அதனுடைய தாய்நிலமான தமிழ்நாட்டுல மீண்டும் அரியணையில ஏற்றிட மாட்டோமா அப்படின்னு போராடும். அது பாருங்க, இயற்கை நமக்கு எவ்வளவு வழிகாட்டுதுன்னு பாருங்க. அடுத்த மாதம் பிப்ரவரி 21 உலக தாய்மொழிகளின் நாள். உலக தாய்மொழிகளின் நாள்லயே உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரு தாய்மொழிகளுடைய தாய்மொழியா இருக்கக்கூடிய அன்னை தமிழை அதனுடைய தாய்நிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் அரியணை ஏற்றுவதற்கு நாம் தமிழர் கட்சி மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படின்னு ஒரு மாநாடு போகும். இயற்கை எங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்கு பாருங்க. நம்ம உண்மை நேர்மையுமா இருப்போம், நம்ம தமிழுக்காக இருப்போம், தமிழர்களுக்காக இருப்போம். இந்த நூலை வாங்கி படிங்க. இயற்கையை நம்ம வந்து எல்லா விதத்திலும் இருந்து பாதுகாக்கணும். நன்றி, வணக்கம். இந்த நாவலை எழுதி தமிழ் சமூகத்திற்கு, அறிவு சமூகத்திற்கு வழிகாட்டிய அண்ணன் திரைப்பட இயக்குனர் வாக்கீரா அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.